சிறப்பு. நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு என்ன சோப்பு செய்ய போறோம்னு பார்த்தோம்னாங்க, செம்பருத்தி பூவை பயன்படுத்திங்க நம்ம பயோ என்சைம் பண்ணியிருக்கிறோம். அந்த பயோ என்சைமை பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சிருக்கிறோங்க. அது எப்படி செய்யறோங்கிறத பார்க்கலாங்க. இந்த செம்பருத்தி பயோ என்சைம் எப்படி செய்யறதுங்கிறதுக்கு உண்டான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. 1 கிலோவுக்குங்க செம்பருத்தி பயோ என்சைம் சோப்பு செஞ்சிருக்கிறோங்க. அதுக்கு உண்டான அளவுகளை பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்க, 900 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய்ங்க, 50 கிராம் வெண்ணெய்ங்க, 50 கிராம் விளக்கெண்ணெய், பாருங்க 30 கிராம் பர்ஃப்யூமு, 50 கிராம் நம்ம செம்பருத்தி பயோ என்சைம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கேஸ்டிக் சோடா நம்ம கலந்து வைக்கிறோங்க. அந்த கேஸ்டிக் சோடாவுக்கு பாருங்க 175 கிராம் கேஸ்டிக் சோடா, 300 கிராம் வாட்டருங்க. இது ரெண்டும் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இதை எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேலை தாங்க பயன்படுத்தணும். இதில் பாருங்க, முக்கியமானது அக்யூரசி பாருங்க, 0.01 கிராமுங்க. இந்த மாதிரி ஸ்கேலை பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சாதாங்க நம்ம சோப்பு வந்து அக்யூரசியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்குங்க. மேற்கொண்டு நம்ம எப்படி சோப்பு செய்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாங்க. தேங்காய் எண்ணெயை இந்த பவுலில் ஊற்றிடலாங்க. சரிங்களா? கோகனட் ஆயில் ஊற்றியாச்சிங்க. அதுக்கு அடுத்ததுங்க பாருங்க, பசு வெண்ணெய் மாய்ஸ்சரைசிங்காக நம்ம பசு வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தாற் போலங்க பாருங்க, நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய் அதையும் நம்ம ஒன்றா ஊற்றிடணுங்க. இதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம பயோ என்சைம் எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, 50 கிராம். அந்த பயோ என்சைமை நம்ம எண்ணெயில் தாங்க கலக்கணும். அப்போ தாங்க அதோட சத்துக்கள் பூரா நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்போங்க. அதை வந்து நம்ம கேஸ்டிக் சோடாவோட கலந்துருப்போம். நீங்கள் அந்த தவறை இப்போ பண்ணாதீங்க. நேர்களே, இப்போ நம்ம இந்த வெண்ணெயை வந்து பசு வெண்ணெயை கரைக்கிறதுக்காக தான் நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணுறோங்க. அதனால் நீங்களும் சோப்பு செய்கிறதுக்கு பிளெண்டரை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமேலு வந்து கரையும் தன்மை குறையுங்க. அதான் இதில் ஒரு பெரிய டிராபேக்கு. நம்ம வந்து கேஸ்டிக் ஊற்றுறப்ப நம்ம வந்து கையில் தான் கலக்குவோம். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோங்க, பிளெண்டரை பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்க, நம்ம பால் மாரி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம 50 கிராம் வெண்ணெய் போட்டிருக்கோம். அதோட தன்மை எவ்வளோ மாறி இருக்குது பாருங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம எல்லாமே கலந்து வச்சிருக்கிறோம். இந்த லைவ் சொல்யூஷனை வந்துங்க எவ்வளவு மெலிசா ஊற்ற முடியுமோ அதை ஊற்றிக்கிட்டு ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸுங்க. இதுதான் இதில் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி தரமான தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய், என்சைமு இது எல்லாமே கலந்து வச்சுட்டுங்க இந்த மாதிரி நம்ம கலக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சங்க ஒரு 45 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் கலக்கணுங்க. அதே மேலே நம்ம வீடியோவில் பாருங்கள், ஏற்கனவே இந்த பயோ என்சைமை வந்து நம்ம கேஸ்டிக்கோட கலந்துருப்போம். அந்த தவறை இப்போ நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தமாரி பண்ணணும்னா நம்ம சோப்போட தன்மை குறையுதுங்க. சரிங்களா? சோப்போட தன்மை குறையுது. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ எண்ணெயோட சேர்த்துருக்கிறோம் பயோ என்சைமை. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலரும் திக்னஸும் கொஞ்சம் வேரி ஆகிருக்குது பாருங்க. வித்தியாசம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம பர்ஃப்யூம் எடுத்து வச்சிருக்கிறோம். 1 கிலோவுக்கு அதிகபட்சங்க 25 கிராம்ல இருந்து 30 கிராமுக்கு மேலே போகக்கூடாதுங்க. அந்த மாரி போச்சு அப்படின்னா நம்மளுடைய சோப்போடைய குவாலிட்டி குறையுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சிந்தட்டிக் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஊற்றியாச்சுங்க. இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பர்ஃப்யூம் வந்து ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து முக்கியமானது என்னன்னாங்க, இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸுங்க. இந்த ரொட்டேஷனாக பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறது வந்து கண்டினியூவாக இதே மாதிரி தான் பண்ணணுங்க.
நம்ம கையிலேயே கலக்கினாதாங்க அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுங்க. திக்னஸ் வந்து எப்படி ஆயிருக்குது அப்படிங்கிறது நம்ம சோப்பு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. அதான் மிக முக்கியம். அதே போல பாருங்க, இந்த மோல்டு இருக்குது பாத்தீங்களா, இந்த மோல்டுல இருந்து சோப்பு வெளியில் நல்லா வர்றதுக்காக நம்ம வந்து வாசலின், கிளிசரின் அல்லது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போதான் அந்த சோப்பு வந்து செட் ஆனதுக்கு பிறகு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சோப்பு நல்லா செட் ஆகிடுச்சுங்க. எடுத்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாங்க. சோப்பு இந்த மாதிரி கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த சோப்பு ஃபினிஷிங் ஆனதுக்கு பிறகு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுங்க. அதேமாரி நேச்சுரல் ப்ராடக்டில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கலர் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வேரி ஆகுங்க. அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ ஒரு கலர் இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் கலர் திக்காகும், இந்த மாரிலாம் இருக்கும். அப்புறம் ஏன் கலர் மாறுது அப்படின்னா நம்ம நினைக்கவே வேண்டாங்க. ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் நம்மளுது. நேர்களே, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம வீடுகளில் நமக்கு தேவையான சோப்புகள் நம்மளே பண்ணிக்கலாங்க. அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.